தூரமா இருந்த ஒரு காட்டுல சோனா குருவி தன்னோட 2 குழந்தைங்களோட ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தது. ரொம்பவும் ஏழ்மையான சோனா குருவி ஒவ்வொரு நாளையும் கடந்து போக ரொம்பவும் போராட வேண்டியிருந்தது. சோனா குருவி கிடைக்கிற எந்த வேலையா இருந்தாலும் அதை பாக்குறதுக்கு ரெடியா இருந்தது. இருந்தாலும் சோனா குருவிக்கு மாசம் 30 நாளும் வேலை கிடைக்கிறது இல்ல. இதனால்தான் சோனா குருவி குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டது. அம்மா, எனக்கு பசிக்குது. குக்கு, சும்மா இருக்க மாட்டேன். அம்மாவுக்கு தான் நேற்று எங்கேயும் வேலை கிடைக்கலல்ல, கொஞ்சம் பொறுத்துக்க. இன்னைக்கு அம்மா வேலைக்கு போயிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. குழந்தைங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்ட சோனா குருவிக்கு அழுவுறதை தவிர வேற என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தைங்களா, கவலைப்படாதீங்க, இருங்க, இன்னைக்கு நான் எப்படியாவது வேலை தேடி உங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு வேலை தேடுறதுக்காக வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி ஒரு பெரிய ஹோட்டலை பார்த்துட்டு அங்க வேலை கேட்க போச்சு. சரி சரி, குழந்தைங்க பட்னி கிடக்குதுன்னு சொல்ற, உன்னையும் பார்க்க பாவமா இருக்கு. இங்க இருக்கிற பாத்திரங்களை போய் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போ, உனக்கு 100 ரூபாய் தரேன். உடனே சோனா குருவி அந்த ஹோட்டல்ல இருந்த பாத்திரங்களை எல்லாம் சந்தோஷமா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்பாடா, இன்னைக்கு நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, நம்ம குழந்தைங்க இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பட்னி கிடக்க மாட்டாங்க. இப்படி யோசிச்ச சோனா குருவி பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அங்கிருந்த எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் பண்ணி வச்சிருச்சு. காலு சார், இருந்த எல்லா பாத்திரங்களையும் நான் சுத்தம் பண்ணிட்டேன். எனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, அந்த வேலையும் செஞ்சுட்டு போறேன். கொஞ்ச தூரத்துல என்னோட ஸ்டோர் ரூம் ஒன்று ரொம்ப நாளா சுத்தம் பண்ணாம கிடக்கு. அந்த ரூமை சுத்தம் பண்ணணும். உன்னால அந்த வேலையை செய்ய முடியுமா? ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க காலு சார், நான் உடனே செஞ்சு முடிக்கிறேன். பிறகு காலுக்காக சோனா குருவிய அந்த ஸ்டோர் ரூமுக்கு அழைச்சிட்டு போச்சு. இதுதான் அந்த ரூம். இதை நல்ல முறையில சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்படி சுத்தம் பண்ணி வச்சீன்னா இந்த வேலையை பார்க்கறதுக்கு உனக்கு 100 ரூபாய் தருவேன். சரி சரி, நீ சுத்தம் பண்ணி வை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு காலுக்காக வெளியில போன உடனே சோனா குருவி அந்த ரூமை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சது. அந்த ரூமை சுத்தம் பண்ண ஆரம்பிச்ச சோனா குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த ரூமை சுத்தம் பண்ணி முடிச்சது. இப்படி சோனா குருவி அந்த ரூமை சுத்தம் பண்ணி முடிக்க சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனா அது வரைக்கும் காலுக்காக வரவே இல்லை. இதனால சோனா குருவி மறுபடியும் காலுக்காகத்தோட ஹோட்டலுக்கு பறந்து போச்சு. ஆனா காலுக்காக அங்கேயும் இல்ல. ஆமா, நீங்க எதுக்காக என்னோட கணவரை தேடுறீங்க? காலையில நான் இந்த ஹோட்டல்ல பாத்திரம் விளக்குற வேலை பார்த்தேன். அதுக்கு 100 ரூபாய் எனக்கு சம்பளம் தரணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தூரத்துல இருக்கிற உங்களோட ஸ்டோர் ரூமையும் என்னை சுத்தம் பண்ண சொன்னாங்க. கிட்டத்தட்ட அரை நாள் அந்த ரூமை நான் சுத்தம் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க எனக்கு 200 ரூபாய் பணம் தரணும். என்னது, இந்த 2 வேலையும் நீ பாத்தியா? நான் இந்த 2 வேலையும் அவரை தானே பார்க்க சொல்லியிருந்தேன். இங்க பாரு குருவி, உன்னை யாரு வேலை வாங்கினாங்களோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்டயே வந்து சம்பளம் வாங்கிக்க. எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. சோனா உடனே கோரிக்காகத்துக்கிட்ட தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. ஆனா கோரிக்காகத்தோட மனசு இறங்கவே இல்லை. விடாப்பிடியா சோனா குருவி அங்கிருந்து விரட்டி விட்டுடுச்சு. உடனே சோனா குருவி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி பறந்து போச்சு. என்னோட குழந்தைங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம பட்னியா இருக்காங்க. இப்ப அம்மா நமக்கு நிறைய உணவு எடுத்துட்டு வருவாங்கன்னு கனவுல இருப்பாங்க. இப்ப நான் எப்படி வெறுங்கையோட போக முடியும்? இப்படி யோசிக்கிட்டே வந்த சோனா குருவி பிறகு புறா நடத்துற பிரியாணி கடைக்கு போச்சு. புறாண்ணா, நான் ஏற்கனவே உங்களுக்கு கடன் கொடுக்கணும். இருந்தாலும் இப்போவும் எனக்கு உங்ககிட்ட கடன் வாங்குறத தவிர வேற வழியே இல்லை. சோனா, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். நானும் ஒரு நேரத்துல உன்னை விட அதிக கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். சரி, அதை விட்டு தள்ளு. உனக்கு இப்ப எவ்வளவு பிரியாணி வேணும் அதை சொல்லு. என்னோட குழந்தைங்களுக்கு மட்டும் 2 பிளேட் பிரியாணி கொடுங்க, எனக்கு அது போதும். குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நீ என்ன அவங்கள வேடிக்கையா பாப்ப? உனக்கும் சேர்த்து 3 பிளேட் பிரியாணி தரேன், வாங்கிக்கிட்டு போ. உன் கையில எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப கொண்டு வந்து கொடு. இப்படி சொன்ன புறா பிறகு பிரியாணிய பார்சல் கட்டி கொடுத்தது. அதை வாங்கின சோனா குருவி இப்ப நிம்மதியா வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, இன்னைக்கு என்னம்மா வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? எனக்கும் அக்காவுக்கும் எப்படி பசிக்குது தெரியுமா? கொக்கு இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அவங்க 2 பேருக்கும் பிரியாணி எடுத்து வச்சது. இப்படி எடுத்து வச்சோம் அவங்க 2 பேரும் சாப்பிடாம அம்மாவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்க, எடுத்து வச்சதுக்கு அப்புறமும் ஏன் இன்னும் அம்மாவே பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. அம்மா, உங்களுக்கு பிரியாணி இல்லையா? இல்லன்னா பரவாயில்ல, வாங்க, இத நாம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அம்மாவுக்கு இந்த பைக்குள்ள இருக்கு.
இப்படி சொன்ன குருவி பிறகு தன்னுடைய பிரியாணியும் பிளேட்ல எடுத்து வச்சது. சரி வாங்க, இப்ப நாம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இப்படி இவங்க சாப்பிட போன சமயத்துல வாச கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. சோனா குருவி வாசல்ல போய் பார்த்தப்ப அங்க ஒரு வயதான புறா ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. மகளே, எனக்கு ரொம்பவும் பசிக்குதும்மா, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட இருந்தா கொடு. ஒரு நிமிஷம் இருங்க பாட்டிமா, இதோ வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு உள்ள போன சோனா குருவி தன்னோட பிரியாணியை அப்படியே கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுத்தது. இந்தாங்க பாட்டி, சாப்பிடுங்க. அந்த வயதான பறவை எவ்வளவு பசியில இருந்ததோ தெரியல, ரொம்ப சீக்கிரமா அந்த பிரியாணியை சாப்பிட்டுடுச்சு. மகளே, ரொம்ப நாளா சரியா சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னால என்னோட பசி சுத்தமா அடங்கிடுச்சு. இதே மாதிரி நீயும் உன்னோட குழந்தைங்களும் பசியில கஷ்டப்படவே கூடாது. அதுக்காக நான் ஆண்டவங்கிட்ட எப்பவும் வேண்டிப்பேன். பிறகு சோனா குருவி தன்னோட வீட்டுக்குள்ள வந்தது. அம்மா, நீ என்னைக்கும் உனக்காக எதுவுமே வாங்கிட்டு வர மாட்ட, எங்களுக்கு தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்ப. இன்னைக்கு நீ அதிசயமா உனக்குன்னு வாங்கிட்டு வந்த பாத்தியா? அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு. அதான் ஆள் அனுப்பி அதையும் வாங்கிக்கிட்டாரு. பிறகு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க கூட அந்த சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சு. இப்படி சாப்பிட்டு முடிச்ச 3 பேரும் கூட்டுல படுத்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்த இவங்க அப்புறம் அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. வீட்டை விட்டு வெளியில வந்த சோனா குருவி தன்னோட வீட்டு வாசல்ல ஒரு பாத்திரம் இருக்கிறத பார்த்தது. அடடா, இது நேத்து வந்த வயதான பறவையோட பாத்திரம், மறந்துட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. சரி, இந்த பாத்திரத்தை எடுத்து உள்ள வைப்போம், அவங்க வந்து கேட்டா கொடுத்துடலாம். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அந்த பாத்திரத்தை எடுத்து தன்னோட வீட்டுக்குள்ள வச்சது. பிறகு சோனா குருவி நேத்து வேலை செஞ்ச வேலைக்கான சம்பளத்தை வாங்க காலுக்காக ஹோட்டலை நோக்கி பறந்து போச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சோனா குருவி இப்போ அந்த ஹோட்டலுக்கு போனப்ப காலுக்காகவும் கோரிக்காகவும் 2 பேருமே இருந்தாங்க. காலு சார், நேற்று நான் உங்களை சாயங்காலமாக தேடி பார்த்தேன், நீங்கள் எங்கேயும் கிடைக்கல. நான் நேற்று உங்ககிட்ட வேலை பார்த்ததுக்கான 200 ரூபாய் சம்பளத்தை கொடுங்க. கோரி, இந்த குருவி யாரு? என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கு. அது சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. காலுஜி, நேத்து நீங்க இல்லாத சமயம் பார்த்து என்கிட்ட வந்து நீங்க இந்த குருவிக்கு 200 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சொல்லி என்னை ஏமாத்த பார்த்தது. அப்படியா? ஏய் குருவி, என்ன துணிச்சல் உனக்கு? எங்களையே ஏமாத்த பாக்குறியா? காலு சார், என்ன இப்படி பேசுறீங்க? நேற்று உங்கள் கடையில் உள்ள பாத்திரத்தை கழுவியிருக்கேன். உங்கள் ஸ்டோர் ரூம் அரை நாளுக்கு மேலே கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணியிருக்கேன். அந்த காசை ஏமாத்த நினைக்காதீங்க. சோனா குருவி இப்படி பேசினதுக்கப்புறம் காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து சோனா குருவியை திட்டி அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. பிறகு சோனா குருவி அழுதுகிட்டே அந்த ஹோட்டலை விட்டு பறந்து போச்சு. இந்த காகங்கள் இப்படி ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. 200 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், என் குழந்தைங்களுக்கு உணவு வாங்கிட்டு போகலான்னு கற்பனையில் இருந்தேன். அது எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு. புறாண்ணாக்கிட்டையும் இதுக்கு மேலே கடன் கேட்க ரொம்பவும் அசிங்கமாக இருக்கு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், வீட்டுக்கு போவோம். இப்படி சொல்லிக்கிட்டே சோனா குருவி பிறகு அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஆனால் சோனா குருவி வீட்டுக்கு போனப்ப அதோட குழந்தைங்க 2 பேரும் தட்டில் எதையோ வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, என்ன சாப்பிட்றீங்க? இது யாரு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது? அம்மா, இது வெஜிடபிள் பிரியாணி. இதை எங்களுக்கு யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. நம்ம வீட்ல இன்னைக்கு ஒரு புது பாத்திரம் இருந்தது, அந்த பாத்திரத்துல இருந்து தான் நாங்க இதை எடுத்தோம். பசங்க இப்படி சொன்ன உடனே அந்த பாத்திரத்தை பார்த்த சோனா குருவிக்கு ரொம்பவும் ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாத்திரம் முழுக்க வெஜிடபிள் பிரியாணியா இருந்தது. அந்த பாத்திரத்தை பார்த்த உடனேயே இது சாதாரண பாத்திரம் இல்லை, ஏதோ மந்திர பாத்திரம்னு சோனா குருவியோட மனசுக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம குடும்பத்தோட நிலைமை தெரிஞ்ச அந்த வயதான பறவை வேணும்னே தான் இந்த பாத்திரத்தை நம்ம வீட்டு வாசல்ல விட்டுட்டு போயிருக்காங்க. வயதான பறவையே, உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. எங்களோட நீண்ட நாள் கஷ்டத்தை ஒரே நாள்ல தீர்த்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அம்மா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் வாங்க, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். பிறகு சோனா குருவி, குக்கு, பியூட்டி 3 பேரும் வெஜிடபிள் பிரியாணியை ரொம்பவும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அம்மா, நாம சாப்பிட்டு இவ்வளவு சாப்பாடு மீதி இருக்கு. இந்த சாப்பாடு இப்படியே இருந்தா கெட்டு போயிடாதம்மா. குழந்தைங்களா, சாப்பாடு இப்படியே இருந்தா கெட்டுதான் போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாட்டை கொண்டு போய் நம்மள மாதிரியே உணவு கிடைக்காத ஏழை பறவைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவோம்.
இப்படி சொன்ன குருவி பிறகு இந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போய் ஒரு பெரிய ஸ்டால்ல வச்சு அந்த இடத்துக்கு வந்த ஏழை பறவைகள் எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுத்தது. இப்படி அந்த பாத்திரத்துல தினமும் சாப்பாடு வந்துக்கிட்டே இருந்தது. சோனா குருவி அந்த உணவை கொண்டு போய் தன்னோட ஸ்டால்ல வச்சு இல்லாத ஏழை பறவைங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தது. 2 months later, ஒரு நாள் சோனா குருவி வழக்கம் போல ஏழை பறவைங்க எல்லாருக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஏழை பறவைங்களும் வரிசையில வந்து நின்று அந்த உணவை வாங்கிட்டு போனாங்க. சோனா குருவி அப்பதான் பார்த்தது காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த வரிசையில நின்றுகிட்டு இருந்தாங்க. காலு சார், என்ன இது? அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு ஓனர், அதுவும் இல்லாம என்ன மாதிரி வேலை செய்ய வர பறவைங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்தியும் நிறைய பணம் சேர்த்துருக்கீங்க. அவ்வளவு இருந்தும் பின்னையா நீங்க இந்த வரிசையில வந்து நிக்கிறீங்க? போங்க இந்த இடத்த விட்டு, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இங்க கிடையாது. சோனா, அப்படி சொல்லாத சோனா. நாங்க இப்ப முன்ன மாதிரி இல்ல. நிறைய பேரோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்தினது உண்மைதான். அதுக்கு கடவுள் எங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துட்டாரு. காலேஜுக்கும் எனக்கும் திடீர்னு ஒரு நோய் வந்து வியாபாரத்தை கவனிக்க முடியாம போய் எல்லா சொத்தும் எங்க கையை விட்டு போயிடுச்சு. நேற்று ராத்திரிலேருந்து நாங்க எதுவும் சாப்பிடல. பிறகு மனசிறங்கின சோனா குருவி காகங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அவங்களும் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க.